இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்தே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கும் நம்ம நாடு வளர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறதுனால மக்களுடைய இண்டிபெண்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதா? எதுக்காக நம்ம ஜிடிபியை கால்குலேட் பண்றோம் போன்ற விஷயங்களை பார்ப்போம். இப்போ ஜிடிபி அப்படின்றது என்னைக்குமே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் தான் டினோட் பண்ணுவாங்கங்க. என்னைக்குமே ஒரு தொகையை சொல்ல மாட்டாங்க. இந்த பர்சன்டேஜ் க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டா இந்த பர்சன்டேஜ் க்ரோ ஆகாம கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி அப்படின்றது நம்ம நாடு இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் கம்பைன் பண்ணி ஒவ்வொரு பிசினஸையும் அக்கௌண்ட்ல எடுத்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு பிசினஸும் மொத்தமா சேர்ந்து இந்த வருடத்துல எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்றது தான் அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட பர்சன்டேஜ். இப்போ இதுல எதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் பிசினஸ் கணக்குல எடுத்துப்பாங்க. எந்தெந்த பிசினஸ் எல்லாம் கணக்குல எடுத்துக்க முடியும்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும். ஆர்கனைஸ்டு செக்டார்னா என்ன அப்படின்னா, நான் இந்த பொருளை இங்க வாங்குறேன், இந்த இடத்துல விற்கிறேன், இந்த பொருளை விற்கிறதுனால எனக்கு இவ்வளவு பணம் கிடைச்சது அப்படின்னு எந்தெந்த பிசினஸ்ல ரிப்போர்ட் பண்றாங்களோ அந்த எல்லா பிசினஸுமே ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எந்த பொருளை வாங்குறாங்க, அது எங்க விற்கிறாங்க, அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு ரெவன்யூ கிடைக்குது போன்ற பல விஷயங்களும் கவர்மெண்ட்டுக்கு தெரியுது. சோ நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி கவர்மெண்ட் கண்ணுக்கு தெரியிற பிசினஸ்ல இருந்து ஈட்டப்படுற வருமானத்தை கால்குலேட் பண்ணி அதுல இருக்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் சொல்றாங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா என்ன, சதவீத இன்க்ரீஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் எல்லா பிசினஸும் சேர்த்து சும்மா ஒரு அமௌண்ட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு 1,00,000 கோடி வியாபாரம் செஞ்சிருக்குன்னு வச்சுப்போம். இந்த வருஷம் ஒரு 1.25 லட்சம் கோடி வியாபாரம் செஞ்சிருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு 1/4 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ 25% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஜிடிபி. இதையே நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரம் வளர்ந்துகிட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு நாட்டுல எந்த அளவுக்கு பொருளாதாரம் வளர்ந்துகிட்டு இருக்கு இல்ல வீழ்ச்சியை கண்டுகிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ இந்தியா மாதிரியான ஒரு தேசத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லப்படுற கணக்கில் வராத பிசினஸஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்திருக்கு காலங்காலமா. கணக்குல வராத பிசினஸ்னா இல்லீகல் பிசினஸ் சொல்லலைங்க. இப்ப சின்ன வணிகர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பிசினஸ் அவங்க நிறைய இடத்துல கணக்குல காமிக்க மாட்டாங்க. கணக்குல காமிக்க மாட்டாங்கன்னா அவங்க ஒரு இன்கம் டாக்ஸ் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்றதோ இல்ல சேல்ஸ் டாக்ஸ் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்றதோ இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அவங்க செய்ய மாட்டாங்க. செய்யாததுனால அவங்க இந்த ஆர்கனைஸ்ட் எக்கனாமிக் உள்ள வராததுனால அவங்க இதுல பங்கேற்காத மாதிரி நமக்கு தெரியும். ஆனா இந்தியாவில் காலங்காலமா எப்படி நடந்து வந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்னு சொல்லப்படுற இந்த செக்டார் தான் இந்தியாவுடைய பேக் போனாவே இருந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு கடன் உதவி கொடுக்கறது மூலமாகவும் இவங்களுடைய பிசினஸை ஈஸியா நடத்த வைக்கிறது மூலமாகவும் இவங்களை பூஸ்ட் பண்றது மூலமாகவும் நம்மளுடைய ஜிடிபியை இன்னும் ஆர்கனைஸ்டா மாத்தி நம்ம இன்னும் வேகமா வளர்றதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதாங்க ஜிடிபி. இதுக்கப்புறமா நியூஸ்லயோ இல்ல நம்ம நியூஸ் பேப்பர்லயோ பார்க்கும்போது ஜிடிபினா இதுதான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். ஜிடிபியில் எதெல்லாம் உள்ளடங்குது எதெல்லாம் உள்ளடங்கல அப்படின்றதையும் புரிஞ்சுப்போம்.